சுந்தரர் தேவாரம் பற்றி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த நேரம் கிடைச்சிருக்கு. வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு 10 நிமிஷம் நம்ம சுந்தரர் உடைய வரலாற்றுடைய சிறு பகுதியை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு பிறகு பிள்ளைகள் சுந்தரருடைய முதல் தேவார பாடலான பித்தாபிரை சூடி பாட போறாங்க. ஸோ அந்த பாட்டு வந்ததுக்கான காரணம் பற்றி நம்ம இன்னைக்கு கேட்கலாம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 63 நாயன்மார்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியும். அதுல கடைசியா இருக்கிற அந்த பாடல்களில் கடைசியா சொல்லப்பட்டது சுந்தரர் பத்தி தான். ஒரிஜினலா 62 நாயன்மார்கள் பத்தி சிவபெருமானே சுந்தரருக்கு சொன்னதாகவும் சுந்தரர் 62 நாயன்மார்கள் பத்தி எழுதியிருக்காரு. அதன் பிறகு 1000 CE அப்ப நம்பியாண்டார் நம்பி இருக்குங்களா, அவரு பாடல்கள்லாம் தொகுக்கும் பொழுது 63ஆவதா சுந்தரருடைய கதையும் சேர்த்தாங்க. அதன் பிறகு உண்மையை சொல்லணும்னா அதன் பிறகும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எழுதப்பட்டதோ நம்மளுக்கு கிடைச்சதும் அவ்வளவுதான் அப்படிங்கிறதான் உண்மை. அதுக்கப்புறமும் இருக்காங்க, நிறைய நாயன்மார்கள் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் கிடையாது, அதுக்கப்புறம் இருக்காங்க. இதுல நால்வர் அப்படின்ற அந்த 4 பேர்த்த பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், இவங்களை பத்தி தெரியும். இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே இவங்க 4 பேருமே சிவபெருமானுடைய ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங் வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர் சிவபெருமானை தன்னுடைய தந்தையா பார்த்ததாகவும், அப்பர் மகனா பார்த்ததாகவும், சுந்தரர் அவருடைய தோழனா பார்த்ததாகவும், மாணிக்கவாசகர் அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ட்ரெஸ்ட், அவருடைய பாண்ட், அவருடைய லவ் இன்ட்ரெஸ்டா அவரை பார்த்ததாகவும், இல்லை ஒரு மாணிக்கவாசகருடைய ரிலேஷன்ஷிப் வித் சிவபெருமான் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அது ஒரு தனி பகுதி அப்படி சொல்லுவாங்க. சுந்தரருடைய பாடல்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்லியிருப்பார். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃப்ரெண்டாவே அடிக்கடி நிறைய தரம் அவர் தன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லுவார். அதற்கான காரணம் என்ன, ஏன் அவருக்கு சிவபெருமான் கிட்ட அந்த ஒரு ஃபீலிங் வந்தது அப்படிங்கிறது சுந்தரரோட கதையில தெரியும். இன்ஃபேக்ட் இவங்களுடைய இந்த நால்வருடைய கதையில கொஞ்சம் நல்லாவே டாக்குமெண்ட் செய்யப்பட்ட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரரோட கதை தான். ஏன்னா அவர் எங்கிருந்து வந்தாரு அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து வரும். மற்றவங்களோடதெல்லாம் அவங்களுடைய லைஃப் ஆன் த எர்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் இவரோடது பிஃபோர் ஹிஸ் லைஃப் ஆன் எர்த்ல இருந்து இவருடைய கதை வரும். கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கைலாசத்துல. அகைன் இன்னொரு விஷயம், கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். கதைகள்ல மாற்றங்கள் இருக்கதான் செய்யும், ஒரு வெர்ஷன்ஸ் இருக்கும், டிஃபரன்சஸ் ஆஃப் தாட் இருக்கும். பட் எதுக்காக அந்த கதை கேட்கிறோம் அப்படின்றது கதையை கேட்கும் பொழுது நம்மளுக்கு புரியும். சிவபெருமானுடைய நிழல்ல இருந்து ஆளாள சுந்தரர் அப்படின்னு ஒருத்தர் உதிச்சதா சொல்லுவாங்க. இல்ல சிவபெருமான் கண்ணாடியை பார்க்கும்போது அவருக்கே அவருடைய பிம்பத்தை பார்த்து நம்ம எவ்வளவு அழகா இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் போது அதுல இருந்து வந்தவர் தான் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கைலாசத்துல இவருடைய பெயர் ஆளாள சுந்தரர். இவர் சிவனுக்கு இவருடைய டியூட்டி என்னன்னா கைலாசத்துல சிவபெருமானுக்கு சேவைகள் செய்வது, இதுதான் இவருடைய டியூட்டி. இந்த டியூட்டி அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை கைலாசத்துல போய் நந்தவனத்துல பூக்கள் படிச்சுட்டு இருக்கும்போது அங்க அனந்தினி, கமலினி அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிக்கு பணிவிடை செய்யற 2 பெண்களை பார்த்ததாகவும், அந்த பெண்களை பார்த்து அவங்களுடைய அழகுல மயங்கினதாகவும் ஒரு தகவல், ரைட்டுங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ல ஆப்வியஸ்லி சிவபெருமானுக்கு இது தெரியும். he knows everything, right? ஸோ அதனால சிவபெருமான் இவர் கூப்பிட்டு கேட்கிறார், என்ன நடந்தது தோட்டத்துல, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல நான் அந்த மாதிரி அவங்கள பார்த்தேன், எனக்கு அவங்களை பிடிச்சது, பட் நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படி. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, ஆசைப்பட்டுட்ட, என்கிட்ட இருந்து வந்த ஆள் நீ, ஸோ நீ ஆசைப்பட்டதை செஞ்சாகணும் அப்படிங்கிற இடத்துல அவரும் இருக்காரு. ஸோ ஆசைப்பட்டுட்ட, அதனால நீ பூலோகத்துக்கு போய் அந்த 2 பெண்களோட வாழ்ந்துட்டு நீ திரும்ப வா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஆளாள சுந்தரர் சொல்றாரு. சிவபெருமானுக்கு சேவை செய்யறதை விட எந்த ஒரு பெரிய காரியமும் இல்லை அப்படின்னு நினைக்கிற அவருக்கு இந்த விஷயம் ஒரு பெரிய சாபமா தான் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பிறக்கிறதே ஒரு சாபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ சுந்தரருக்கு இதுல உடன்பாடு இல்லை. அவரு அழுகுறாரு, புலம்புறாரு, இல்ல வேணாண்ணா, எனக்கு வேணாண்ணா, உங்களை விட்டு நான் போகிறேன், நான் பண்ணது தப்பு தான். நீ பண்ணது தப்பு எல்லாம் கிடையாது, நீ ஆசைப்பட்டது தப்பு இல்லை, ஆசைப்பட்ட இடம் தப்பு. அதனால நீ உலகத்துக்கு போ, உலகத்துல பிறந்து மனுஷனா வாழ்ந்து அந்த பெண்களை மனம் முடிச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு நீ திரும்ப வா அப்படின்னு சொல்றாரு. ஸோ சுந்தரர் ஆளாள சுந்தரர் இந்த உலகத்துல பிறக்கிறார். நோட்ஸ் எழுதி வச்சிருக்கீங்களா மறந்துடும். திருமுனைப்பாடி அப்படிங்கிற
நாடு. திருமுனைப்பாடின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இது வந்து எண்ட் ஆஃப் 7th century அண்ட் சுந்தரோட லைஃப் வந்து மோஸ்ட்லி இன் 8th century, பிகினிங் ஆஃப் 8th century, 8th century CE காமன் எரா. தமிழ்நாடு வந்துட்டு 5 பெரும் பகுதிகளாக பிரிஞ்சிருந்த காலம் தமிழ்நாடுன்ற பகுதி. அப்போ தமிழ்நாடுன்ற பேரே இல்லை, 5 பெரும் பகுதிகள். அதாவது தொண்டை நாடு, தமிழ்நாடுடைய ஸ்ட்ரக்சர் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு முகம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த முகத்தோட நெற்றி பகுதி வந்து தொண்டை பகுதி. அதுக்கப்புறம் இந்த நெற்றியும் மூக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது நடுப்பகுதி. அதுக்கப்புறம் சோழ மண்டலம், பின்னாடி வந்து சேர மண்டலம், அதுக்கு மேலே வந்துட்டு கொங்கு மண்டலம். கரெக்டுங்களா? ஸோ இந்த கொங்கு நாடு, இந்த 5 பகுதி. இதில் இந்த நடுநாடு அப்படின்ற இடத்துல இருக்கிற திருமுனைப்பாடி அப்படிங்கிற திருமுனைப்பாடி நாட்டில் அவர் வந்து பிறக்கிறாரு. சரியா பார்த்தீங்கன்னா திருநாவலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில், இப்போ இருக்கிற கடலூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கிராமம். அது இன்னும் இருக்கு, அங்கேயும் சிவபெருமானுடைய கோயில் இருக்கு. இவருக்கான சுந்தரருக்கான கோயிலும் வந்து அது ரீசெண்டாக நம்ம அங்கே வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நீங்க இந்த பொன்னியின் செல்வன் படம்லாம் பார்த்தீங்கன்னா கூட அங்கேயுமே வந்து திருமுனைப்பாடி அப்படின்ற கான்செப்ட் வரும். பராந்தக சோழருடைய பையனுக்கு போர் செய்யறதுக்கான இடம் கொடுக்கப்பட்டதாகவும், ராஜாதித்தனுக்கு இடம் கொடுக்கப்பட்டதாகவும், அந்த இடம் கொடுக்கப்பட்டதுக்கு as a benefit, as a help for all those people, அவங்களுடைய கிராமம்லாம் விவசாய நிலம்லாம் அழிஞ்சிட்டதுனால அவங்களுக்கு வீராணம் ஏரியை இவங்க அமைச்சு கொடுத்ததாகவும் இருக்கு. இது வந்து 907 BC-ல. பட் இவர் சுந்தரருடைய கதை வந்து ஆல்மோஸ்ட் 7th and 8th CE-ல. ஸோ அங்கே வந்து பிறக்கிறார். இவருடைய தாய் தந்தையர் இவங்களுக்கும் வந்து இந்த 63 நாயன்மார்கள் ஒரு முக்கியமான இடமும் உண்டு. ஏன்னா இவருடைய தாய் தந்தையர்களும் 63 நாயன்மார்கள் ஒருவர்களாக இருக்காங்க. அவங்களுடைய அப்பா பேர் வந்து சடையனார், அம்மா பேர் வந்து இசைஞானியர். இவங்களுக்கு மகனா பிறக்கிற அந்த குழந்தைக்கு நம்பி ஆரூரர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சிவபெருமான் கிட்ட இருந்து வந்ததுனால இவர் வந்து சின்ன குழந்தையிலிருந்து ரொம்ப அழகா இருக்கிறார். ஸோ ஒரு நாள் தெருவில் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற சிற்றரசர், அதாவது ஃபியூடேட்ரி அப்படின்வாங்க, தட் இஸ் டிபெண்டன்ட் கிங், இஸ் நாட் அன் இண்டிபெண்டன்ட் கிங், ஒரு டிபெண்டன்ட் லார்ட்ஷிப் மாதிரி. ஸோ அந்த சிற்றரசர் வந்து இந்த குழந்தை தெருவில் விளையாடிட்டு இருக்கிற இந்த குழந்தைய பார்த்து, இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கே, நம்மளே இந்த குழந்தைய எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்குறாங்க. அவங்களும் ஒரு மன வருத்தம் இருந்தாலும் சரி பரவாயில்ல, நல்ல ஒரு இடத்துல குழந்தை வளருவான் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த நரசிங்க முனையரையர் அப்படின்றது தான் அந்த சிற்றரசனுடைய பேர். ஸோ அவர் வந்து அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் வளர்க்குறாரு. ஸோ அப்படி வளர்க்கும் பொழுது அவர் ஒரு சிற்றரசர்னால அதற்கான அனைத்து செலவுகளும் தன்னுடைய அழகான மகனுக்கு தத்து பிள்ளைக்கு என்னென்ன செலவுகள் பண்ண முடியுமோ பண்ணி ரொம்ப அழகா பிரெட்டியா வந்து அவர் வளர்க்குறாரு. ஸோ நீங்க இப்பவும் அந்த நால்வருடைய புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா சுந்தரர் மட்டும்தான் கிராண்டாய்ஸா எல்லா வகையான ஜுவல்லரியும் போட்டுட்டு ரொம்ப கிராண்டா இருப்பார். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு லீனியேஜ், ஒரு க்ரோத் அவருக்கு, ஒரு பீரியட். அவருடைய வளர்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு வாலிப பருவம் எழுதுறாரு. வாலிப பருவம் எழுதும்போது சரி இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல, அதாவது புத்தூர் அப்படிங்கிற ஊர்ல சிவாச்சாரியார் ஒருத்தருக்கு சடங்கவி அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க. ஸோ அந்த பெண்ணை பார்த்து மனம் முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி பண்றாங்க. பல காலமா தமிழ் சினிமாக்கள்லயும் இப்ப இருக்கிற தொலைக்காட்சி நாடகங்கள்லயும் இருக்கிற கல்யாணம் வரும்போது கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்ற அதே சீன் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் த ஹோல் சுந்தரர் ஸ்டோரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சுந்தரருடைய ஸ்டோரியில அந்த விஷயம் நடக்குது. கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. சுந்தரர் அழகா மேக்கப்லாம் போட்டு ஃபுல் டெக்கரேஷன்ல வந்து நிக்கிறாரு. பொண்ணு வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. சிற்றரசோட வீட்டு கல்யாணங்கிறதுனால எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது. யாருன்னு பார்த்தா ஒரு வயசானவர் வர்றாரு. அவரை பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும், எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. என்ன ஒரு தேஜஸ் அவரோட முகத்துல. ஆனா வந்துட்டு யாரு என்னன்னு யாருக்குமே தெரியல. அவர் உள்ளார வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்துங்கப்பா, இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வியர்ட் ஃபீலிங். என்ன ஆச்சு, ஏன் வந்து இப்படி நிறுத்தி சொல்றீங்க, என்ன நடக்குதுன்னு. இல்ல இந்த நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற இந்த பையன், இந்த நம்பி, இவன் வந்துட்டு எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாம் புரியவே இல்லை. இவர் ஒரு சிற்றரசனுடைய வளர்ப்பு மகன். இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க வந்து சடையனார் அவருடைய மகன். இவர் எப்படி இவங்களுக்கு அடிமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல இந்த பையன் எனக்கு அடிமை. இவனுக்கு ஏதாவது எங்கிட்ட இவனுடைய பார்ட்னர் எழுதி கொடுத்த ஓலை இருக்கு, அதான் என்னோட ப்ரூஃப் அப்படின்றார். ரொம்ப கிராண்டா வளர்ந்த ஒரு பையன் தான் எங்கிருந்து வந்தவன்றதை அவருக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. கல்யாணம் ஆக போகுது. அந்த டைம்ல வந்து நீ எனக்கு அடிமை, உனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு
யாருப்பா நீ நீ பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுற, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக இப்படி எல்லாம் நீ பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சொல்றாரு பைத்தியம்லாம் இல்லை, இந்த ப்ரூஃப் இருக்கு. அதை வாங்கி இவர் கிழிச்சு போட்டுறாரு. இந்த ஓலையை வாங்கி சுந்தரர் கிழிச்சு போட்டுறாரு. கிழிச்சு போட்ட பிறகு இவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், ஆப்வியஸ்லி தெரியும் இல்லையா, எனக்கு தெரியும், அதனால நான் வந்து இன்னொரு ப்ரூஃப் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நான் ப்ரூஃப் கொடுக்குற இடத்துல வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க, அங்கே தான் நான் ப்ரூஃப் கொடுப்பேன். ஸோ எல்லாரும் போகிறாங்க, சரி போகலாம், என்னதான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போயிட்டு அங்கே ஒரு செட் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு. இது எப்படி நாங்கள் நம்புறது, அவர் ப்ரூஃப் காட்டுறாரு, இதை வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆமாம், நம்பியினுடைய பார்ட்னர் கையெழுத்து போட்டு எங்கள் பரம்பரையே இவருக்கு வந்து அடிமை அப்படின்னு கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இருக்கே, இதுக்கு என்னங்க இந்த டாக்குமெண்ட் இருக்கு, பட் இதுதான் கரெக்டா அப்படின்னு பார்த்தா அகைன் திரும்ப இவருடைய வீட்டுக்கு, சுந்தரருடைய வீட்டுக்கு போய் அவருடைய பார்ட்னர் கையெழுத்து இருக்கிற வேற ஒரு ஓலையை எடுத்துட்டு வந்து செக் பண்ணி கிராஸ் ரெஃபர் பண்ணி, கரெக்ட், ஆமாப்பா இவர் வந்து உனக்கு நீ வந்து அவருக்கு அடிமை, அதனால நீ வந்து அவரோட போயிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அகைன் ஒரு சின்ன இந்த ஸ்டோரியில நிறைய சேஞ்சஸ் இருக்கும், பட் அல்டிமேட்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இவர் வந்து சொல்றாரு. அப்பவும் இவருக்கு வந்து ஒரு சுந்தரருக்கு ஒரு கன்வின்சிங்கா இல்ல, இது எப்படி வந்து இருக்கும், நீ யாரு என்னன்னே தெரியல, இந்த ஊருக்காரன்ற, இந்த ஊர்ல நாங்க உன்னை பார்த்ததே இல்லை, உன் வீடு எங்க இருக்கு காட்டு. சரின்னு அவர் வந்து திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. தான் என் வீடு அப்படின்னு. என்னப்பா சொல்ற, இந்த யாருனே தெரியல, கோயிலை காட்டி என் வீடுன்ற, உள்ளார வாங்க அப்படின்னு திரும்ப கூட்டிட்டு போறாரு. அந்த வயசானவர் உள்ளார போய் அவர் என்ன பண்றாருன்னா அந்த சாமி இருக்கிற கருவறைக்குள்ளார போய் மறைஞ்சிடுறாரு. அப்பதான் எல்லாத்துக்குமே புரியுது, ஓகே வந்தது சிவபெருமான் தான், சிவபெருமான் தான் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாத்துக்கும் புரியுது. அப்போ இந்த சுந்தரர் அப்படிங்கிறவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. ஏன்னா நம்ம வந்து இவரை பார்த்து திட்டமே, ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டோமே, தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு. அப்போ வந்து சிவபெருமான் உள்ளா இருந்தா சீரியா சொல்றாரு, என்கிட்ட இருந்து நீ பிரிஞ்சு வரும்பொழுது, கைலாசத்துலேருந்து வரும்போது நீ என்கிட்ட வேண்டிக்கிட்ட விஷயம், நான் ஒரு தவறான வழியில் என்னைக்கு போறனோ அன்னைக்கு என்னை நீ தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீ என்கிட்ட வேண்டிட்ட. இத்தனை நாள் நீ போற வழியில நீ போயாச்சு, நான் விட்டுட்டேன், இப்ப நான் உன்னை ஆட்கொள்ள வேண்டிய நேரம், அதுதான் இந்த நேரம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சொல்றாரு. ஹி இஸ் அனௌன்சிங், ப்ரொக்ளைமிங், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அதனாலதான் அந்த கோயிலில் இருக்கிற சாமிக்குமே தடுத்து கொண்டார் அப்படின்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து கேட்கிறாரு, சரி சுந்தரா நீ வந்து உன்னோட சுந்தர தமிழ்ல ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட டென்ஷன், சாமி வேற திட்டோம், இந்த டைம்ல பாட்டு பாடுனா எங்க இருந்து பாட்டு பாடுறது, எனக்கு ஒன்றும் வரலைங்க, எப்படிங்க பாடுறது, என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் மைண்ட்ல இது வருது, இந்த பாயிண்ட்லாம் வருது, பட் அவர் அறியாமே அவருக்குள்ள இருந்து பாட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இயக்கிறது வேற யாரோ தானே, இவரா பேசுறது நினைச்சுட்டு இருக்கோம். சிவபெருமானுடைய அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னன்னு சொல்லி கூப்பிட்ட, பைத்தியம்னு சொல்லி கூப்பிட்டல, பித்தான்னு சொல்லி கூப்பிட்டல, அப்படியே பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் இந்த பாட்டு இவர் வந்து இந்த பாட்டை இவரு பாடுறாருன்னு சொல்ல முடியாது, உள்ளா இருந்து சிவபெருமான் வந்து இந்த பாட்டை பாட வைக்கிறார். அவர் வந்து அந்த இடத்துல பாடுறார், பித்தா பிறை சூடி பெருமாளே அத்தா அருளாளா இப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையிலையும் சிவபெருமானுடைய அவர் ஒரு சொல்ற ஒவ்வொரு வார்த்தை, அருளாளா, பெருமானே, இது எல்லாமே வந்து சும்மா ஒருத்தர் புகழ்றதுக்காக இல்லை, அவருக்குள்ளா இருக்கிற அத்தனை நாள் அவரை பிரிஞ்சு இருந்த அந்த பீரியட், அந்த ஏக்கம், அந்த இருள், உண்மையை சொல்லணும்னா அந்த இருள் அவர்கிட்ட இருந்து விலகிருச்சு. ஸோ அந்த சந்தோஷத்துல அந்த வார்த்தைகள்லாம் அவர் வாயிலிருந்து வருது. அப்படிதான் இந்த பாட்டினுடைய ஆரிஜின். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். குழந்தைங்க பாடட்டும். ரொம்ப நன்றி.